காமெடியில் உச்ச நட்சத்திரமாக இருந்து தற்போது கதாநாயகனாக வெற்றி பாதையில் பயணித்து வருபவர்தான் சூரி. வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை படத்தின் நாயகனாக அறிமுகமானார் சூரி. நகைச்சுவை தவிர்த்து தன்னால் உணர்ச்சி வசமாகவும் நடிக்க முடியும் என்பதை இப்படத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். தொடர்ந்து துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளியான கருடன் படம் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி பெற்றது. PS வினோத்ராஜ் இயக்கத்தில் நடித்த சூரி கொட்டுக்காளி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் இப்படம் சர்வதேச அளவில் இன்று வரை விருதுகளை குவித்து வருகிறது. சூரி கதாநாயகனாக நடிக்கும் அடுத்த படத்தின் பூஜை இன்று நடைபெற்றது. OTT தளத்தில் வெளியான விலங்கு வெப் சீரிஸ் மூலம் கவனமீர்த்த பிரசாந்த் பாண்டியராஜ் சூரியின் அடுத்த படத்தை இயக்குகிறார். இப்படத்தில் சூரிக்கு கதாநாயகியாக நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்க இருக்கிறார். இந்த படத்திற்கு மாமன் என டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது. லார்ஜ் ஸ்டுடியோஸ் இப்படத்தை தயாரிக்கிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி நடித்துள்ள விடுதலை 2 படம் வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக சூரி KS ரவிக்குமார் தொகுத்து வழங்கும் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அவர் சொன்ன தகவல் KS ரவிக்குமார் உட்பட பலரை ஆச்சரியமடை செஞ்சிருக்கு. 1998ஆம் ஆண்டுக்கு பின் வந்த 100 இயக்குநர்களில் 95 இயக்குநர்களின் படங்களில் நான் பணியாற்றியிருக்கிறேன். நீங்கள் இயக்கிய படையப்பா படத்தில் நான் எலக்ட்ரிஷியனாக வேலை செய்தேன். அஜித் சார் நடித்த வில்லன் படத்திற்கு உங்கள் ஆபீஸ் முன் ரேஷன் கடை மாதிரி கியூ நிற்கும். அப்போது வாய்ப்பு கேட்டு நானும் வந்திருக்கிறேன் என சூரி சொல்வதை கேட்டு KS ரவிக்குமார் ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கிறார். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கொண்ட சூரி தனது வெற்றி பாதையை நோக்கி மேலும் ஒரு அடி முன்னால் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது.